Hey guys, welcome back to my channel, and in the video is all about what you guys are not supposed to miss when you are getting ready to office. நான் யூஸ்வலாக ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறப்போ ரீசன்ட் டேஸில் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறேன், விச் ஆக்சுவலி லிஃப்ட்ஸ் மை மோட். நம்மளுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் த ஹோல் டே வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக அண்ட் ப்ரொடக்டிவாக வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட்லி பீயிங் வெல் ட்ரெஸ்ட் இஸ் நாட் அபவுட் லைக் வேரிங் எக்ஸ்பென்சிவ் க்ளோத்ஸ் அண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிட் ஆகிற க்ளோத்ஸ் அண்ட் விச் இஸ் வெரி அப்ராப்ரியேட் ஃபார் ஆஃபீஸ். ஃபுல் டே நீங்கள் ஆஃபீஸில் இருக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் டே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நீட்டாகவும் ப்ரெசன்டபுளாகவும் இருக்கணும். ப்ராப்பராக அயர்ன் பண்ணி ட்ரெஸ் போடுறது அண்ட் ப்ராப்பராக பாலிஷ் பண்ணிக்கிறது ஷூஸு அந்த மாதிரி சொல்கிறேன். லைக் உங்களை இது வந்துட்டு ரொம்பவே ப்ரெசன்டபுளாக காமிக்கும் அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஃபுல் டே ஆஃபீஸில் இருக்கிறப்போ அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் அண்ட் ப்ரொடக்டிவாகவும் ஃபீல் பண்ணுவீங்க, ட்ரஸ்ட் மீ. செகண்ட்லி, வேரிங் லிட்டில் மேக்கப் டு ஆஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு நெசசிட்டி கிடையாது, கம்ப்ளீட்லி பர்சனல் சாய்ஸ். நானுமே ஜாஸ்தி எல்லாமே போட மாட்டேன். பேசிக்காக ஒரு ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு ஒரு டிண்ட், மேக்ஸிமம் காம்பேக்ட் பவுடர் அண்ட் மேபி லிப்ஸ்டிக் அண்ட் ஐப்ரோஸ், அவ்வளோதான். அண்ட் அந்த பவுடர் கூட வந்துட்டு சில நாள் போடுவேன் அண்ட் சில நாள் வந்துட்டு ஜஸ்ட்டு டிண்ட் அண்ட் லிப்ஸ்டிக், அவ்வளோதான். நீங்கள் மேக்கப் போடுறதுனால தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும்னு சொல்லலை, பட் லைக் நீங்கள் லிட்டில் க்ரூம்டாக இருக்கிறதுனால இட் கேன் சம்டைம்ஸ் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ், பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி த பர்சனல் சாய்ஸ். ஐம் லீவிங் இட் டு யூ. நீங்கள் ஆஃபீஸ் ரெடி ஆகிறப்போ நீங்கள் அவசரமாக ரெடி ஆகாதீங்க. லைக் எல்லாத்தையுமே ரஷ் பண்ணி ஒரு சின்ன டைமில் கடகடன் ரெடியாகி ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோல் டே டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க. பிளான் யுவர் அவுட்ஃபிட்ஸ் இன் அட்வான்ஸ் அண்ட் அன்றைக்கி டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ப்ரையாரிட்டிஸை வந்துட்டு முதலே வந்து நீங்கள் செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு டு டூ லிஸ்ட் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க, வாட் ஆர் யர் ப்ரையாரிட்டிஸ் ஃபார் த டே அப்படின்னு. அண்ட் உங்களோட ஆஃபீஸ் பேக் எசென்ஷியல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தேட் இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம். அண்ட் நீங்கள் வந்து ஹரிபரியாக கிளம்புற மாதிரி இருக்காது. அண்ட் என்ஜாய் பண்ணி ரெடி ஆகுங்க. அண்ட் விச் உங்களுக்கு வந்துட்டு செம்மையான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வந்து அவசரமாக ரெடி ஆகிறதுக்கும் ஒரு ப்ராப்பராக அந்த ரொட்டீனை வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி ரெடி ஆகிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் மோர் திங், நீங்கள் அடிக்கடி கேட்டிருந்துருப்பீங்க இந்த விஷயத்த. சின்ன வயசுலேருந்தே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு, விச் ஆக்சுவலி மீன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க எப்போவுமே. லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட் ஆக்சுவலி நாட் ஜஸ்ட் ஃபியூயல்ஸ் யுவர் பாடி, இட் ஃபியூயல்ஸ் யுவர் மைண்ட் ஆல்சோ. நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்லன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூளை அன்றைக்கி வேலை செய்யாது, அதான் நடக்கும். இது நான் நிறைய வாட்டி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே ஸ்கிப் பண்ணுற இன்னொரு விஷயம் வாட்டர். ஸோ நானும் வந்துட்டு இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னால் கூட டில் நவ் நான் வந்துட்டு ஒழுங்காக தண்ணி எடுத்துக்கிறது கிடையாது. பட் அதுவும் வந்துட்டு நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஆஃபீஸ் போனோம்னா ஒர்க் பண்ண ஆரம்பித்தா நம்ம எல்லாம் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கே மறந்துடுறோம். லைக் ஒரே இடத்துல உட்காந்து அவ்வளோ நேரம் இருக்கிறது. ஸோ டோன்ட் டூ தேட். ஸோ டேக் டைம் டு ட்ரிங்க் வாட்டர். அண்ட் ஆல்சோ ஒரே இடத்துல உட்காந்துருக்காதீங்க. இது நான் சொல்லும்போது ரொம்ப ஈஸியான விஷயமா தெரியும், ஆனால் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம வந்து எப்படி ஒரே இடத்துல வந்து காலையிலேருந்து நைட்டு வரை வந்துட்டு அப்படியே உட்காந்து வேலை செய்கிறோம் அந்த ஒர்க் ப்ரெஷர்னால அப்படின்றது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்து வெளியில் போய் வாக் பண்ணிவிட்டு வாங்க. மானிட்டரே பார்த்துட்டு இருக்காமல் கொஞ்சம் வெளியில் சுற்றி வந்துட்டு பாருங்கள். க்ரீனரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு வாங்க, விச் இஸ் வெரி குட் ஃபார் யர் ஐஸ் அண்ட் ஹெல்த். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்லேயுமே எஃபிஷியன்சி வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஒரே இடத்துல நம்ம வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கோம்னா சம்டைம்ஸ் நம்ம மைண்ட் வந்துட்டு அப்படியே பிளாக் ஆகிடும். இது எனக்கு நிறைய டைம் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.